ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் பிஎஃப். நான் உங்கள் ஏபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கேன். இந்த பேக்ரவுண்ட், இந்த லொக்கேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நான் ஹைதராபாத் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அங்கேருந்து இட்ஸ் கம்ப்ளீட் சவுத் இந்தியா ட்ரிப்பாக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஆக்சுவலாக ஹைதராபாத் டு கொடைக்கானல், ஊட்டி அதுதான் பிளான். பட் அது ஆல்ரெடி ஹைதராபாத் டு பெங்களூரே 700 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்துச்சு. மார்னிங் 10:30 அப்படி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 o'clock 1 o'clock தான் நான் ஹோட்டல் ரீச் ஆனேன். ஸோ இது ஜஸ்ட் நான் ஹைதராபாத் டு பெங்களூர் வந்த வீடியோ மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எங்கே தங்கியிருக்கேன், என்ன பண்ணுறேன், இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ளாக் உங்களுக்கு அது வெயிட்டிங்கில் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுப்போம். பெட்ரோல் போட்டு கிளம்பிடுவோம். டேங்க் ஃபில் விஜயவாடாவில் இருக்கும். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் விஜயவாடாவை க்ராஸ் பண்ணிவிடுவோம். பெட்ரோல் போட்டாச்சு, பறந்துட வேண்டியது. சால் 1068 ரூபாய்க்கு 9.62 லிட்டர் வந்துருக்குங்க. சரிங்க, பெட்ரோல் போட்டாச்சு. சரிங்களா, டேங்க் ஃபுல்லாக காமிக்குது. பெட்ரோல் போட்டாச்சு. 11 மணி ஆகுதுங்க. 11 மணி ஆகுது. கூகுள் மேப் என்ன காமிக்குதுன்னா 13 மணி நேரம் காமிக்குது டு பெங்களூர். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 ஆகுது. ஸோ ஹைதராபாத் டு கொடைக்கானல் வயா பெங்களூர் அப்படி தான் சொல்லணும். டைம் 3 மணி ஆயிடுச்சுங்க. லஞ்சு முடித்தாச்சு. ஒரு தாபாவில் தான் சாப்பிட்டேன். ரொட்டி ஒன்று 6 ரூபாவாம். ஒரு ரொட்டி 6 ரூபா தான். என்னடா சீப்பாக இருக்கேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே டொமேட்டோ கறி அது இதுன்னு நான் டொமேட்டோ கறி 80 ரூபா. செம்ம காரங்க. ஆந்திரா காரம்னு வாங்கலையா, அதுதான். இங்கே பாருங்க, அதில் ஓனர் என்னப்பா பயங்கர காரமா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு. இந்தாங்க அவரோட காரம், அவரோட லேண்டில் விளைஞ்ச மிளகா, அவரோட இடத்துல விளைஞ்ச மிளகாலேயே செஞ்சாரம்மா. சமையல் செய்கிற பையனை பிடிச்சி திட்டினாரே, கம்மி பண்ணுறா பாவம் சார் உசுன்ட்டு இருப்பார் அப்படின்னு. இதுதாங்க இப்போ இந்த ரோடு வந்தேன் பாருங்கள். இது கடப்பா ரூட்டில் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில்லியும் இருக்குது. சில்லியோடு அதிகமாக வேறு 2 விலை வச்சுருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ரோடு ஃபுல்லாகவே கல் செய்கிறாங்க, செங்கல் சூளை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் லேட் ஆகிடுச்சிங்க. சார்ஜ் இல்லை. 1 ஹவராக சார்ஜ் போட்டுமே 10% தான் இருக்குது. ஏதோ இஷ்யூ இருக்குது சார்ஜரில் வேறு. சரி பார்ப்போம், அடுத்த இடத்துல எங்கேயாவது நல்லா சார்ஜ் போட ட்ரை பண்ணுவோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போவே 12:30 காமிக்குது பெங்களூர் ரீச் ஆகிற டைமு. நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மிளகாவன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காகவே காமிச்சேன் நான் இன்றைக்கி கிட்ட உங்களை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப டைம் இங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்டேன், அதுக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னொரு ரீசன் நம்மளோட ஒர்க்கு, அது கூடிய சீக்கிரத்தில் நான் ரிவீல் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் என் ஒர்க்குக்கான வீடியோஸும் சேர்த்து இதுலேயே வர மாதிரி அதை ரிவீல் பண்ணிவிட்டு அதிலே சொல்கிறேன். ஸோ ஏபிஎஃப் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போது 4:40 ஆகுது. இண்டிகேட்டர் போட்டானா, ஆனால் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறா. சன் செட் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 hour இருக்குது சொல்கிறேன். ஆனால் அது அங்கே ரோடு ஒரு மாதிரி சூப்பராக வெட்ட வழியில் இருந்தது. அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே தங்க மாதிரி அந்த சன்லைட் அடித்து ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷனில் சூப்பராக இருந்தது. கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரோடு போய் வேறு ரோடு வந்துடுச்சு.
வியூ மாதிரி இயற்கையோடு கலக்கிறேன். என்னை எடுத்துக்கோ, நான் உங்ககிட்ட வரேன். சன்செட் அழகாக ஆகுது. ஏறி இறங்கி ஏறி இறங்கி உங்கள் வியூ காமிக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் காமிக்கிறேன். இதில் இருந்து செம்மையாக இருக்குல்ல. சுற்றி மலை, நடுவில் ரோடு, நானும் நீங்களும் மட்டும்தான். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் 317 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே ஏதோ செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் வந்துட்டோமா ஒரு வேளை? இல்லையே, இன்னும் கரெக்டாக 6:45 மணி நேரம் இருக்குது. 320 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாகவே 50 கிலோமீட்டர் வேறு போகணும். இன்னும் கடப்பாக்கே 50 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கடப்பாலேருந்து ஆந்திராவில் தான் இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு 150 கிலோமீட்ரு எனக்கு தெரிஞ்சு இருக்குது. மேக்ஸிமம் 100லேருந்து 150 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணால் தான் ஆந்திரா பார்டர் க்ராஸ் ஆகும். பாருங்களேன், ஏதோ ஒரு பார்டர் மாதிரி அழகாக சுற்றி மலைங்க. இங்கே ஃபுல்லு மலை தான். ஏதோ ஒரு டோல் க்ராஸ் ஆகுது. மோர்டன் டச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அது என்னன்னு தெரியல. செக் போஸ்ட் வச்சுருந்தாங்க, அதுவும் எதுக்குன்னு தெரியல. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேமரா ஆன் பண்ணலான்னு பார்க்குறேன். செம்ம அழகாக இருக்குங்க. கிட்ட போக போக கிஸ்ஸிங் ஸ்டேஜில் இருக்குங்க. கரெக்டாக அங்கே பாருங்கள். ஓ, எழில்மிகு காட்சிங்க. எழில்மிகு காட்சி, கண்கொள்ளா காட்சி. இதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸில் அதில் ஒரு வகையானது கிடைக்கும். இது ஒரு அனுபவம் வேறு மாதிரி. சூப்பர். அங்கே பனி மூட்டமாக இருக்கிறதுனால அங்கே தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொன்னேன்ல மறையுன்ட்டு, ஒரு செகண்டு நல்ல வேலை ஆன் பண்ண அப்படியே மறையுது. பார்த்தீங்களா மலைக்கு நடுவில் பாருங்களேன். இப்போ தானே மேலே இருந்தது. வித்தின் செகண்ட்ஸில் அது அங்கேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்படின்னா, நம்ம மலை தூரமாக இருந்ததுனால சூரியன் தெரிஞ்சுது. நம்ம கிட்ட வர வர மலை மறைச்சிக்கிச்சு. அதுதான் கான்செப்ட். அந்த இடத்துல அப்படியே ஒரு லைட் வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த வி ஷேப்பில் இருக்க இடத்துல கரெக்டாக அப்படியே ஒரு லைட் அங்கே எரியிற மாதிரி. இதெல்லாம் கொடுத்து வச்சவங்கல்ல. 2 நிமிஷம் கூட இல்லைங்க, வித்தின் செகண்ட்ஸில். இது தாங்க வழியார இங்கே குரங்குங்க தாங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த வால் லென்த்தியாக இருக்கீங்க. ஆனில் இருக்கா? ஆனில் இருக்குங்க. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது சூரியன். கோல்டன் கலரில் ரோடு இருக்கும் நான் சொன்னேன்ல, இதுதாங்க. அங்கே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வண்டி மேலே அடிக்கிற லைட்டு ரோட்டில் அடித்து நம்ம மேலே அப்படியே அந்த கோல்டன் கலரு. ஆசம் ஆசம். 175, கடப்பா 66. இன்னும் 66 கிலோமீட்டர் இருக்குது கடப்பாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தது சூரியன், இப்போ இங்கே இருக்குது. அது அங்கே தான் இருக்குது. நம்ம மாறி மாறி ஓட்டிகிட்ருக்கோம். இப்படி ஓட்டிகிட்டு இருந்தோம். இது இப்படி போகிறதுனால இப்படி காமிக்குது. 2 ரோடு பிரிகிற மாதிரி இருக்குது.
6.5 மணி நேரம் ஓட்டணுங்க. நம்ம சூரியன் இறங்கிடுச்சுங்க, மலைக்குள்ளே போயிடுச்சு. What a view, man. What a view. Wow. All orange. Complete orange. இல்லை நீ வா, நான் உனக்கு திருப்பி காமிக்கிறேன்ற மாதிரி சூரியன் நம்மளுக்கு அழகான அந்த வியூவை திருப்பி காமிக்கும். அழகான மலைங்களுக்கு நடுவில் அதுக்கு செம்ம. இது ஆக்சிடெண்ட் ஆகி பைக்கு இப்படி கவுந்து கிடக்கு. ஒரு 405 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணேன், ஓட்டுன்னு வந்துருக்கோம். 10 மணிக்கோ 10:30க்கோ கிளம்புனேன். 410 கிலோமீட்டர் 405 கிலோமீட்டர் வந்திருக்கும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 218 கிலோமீட்டர் இருக்குது. தாங்க கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ஸ். பெங்களூர் ஒயிட்ஃபீல்டு, நாட் இன்டீரியர் பெங்களூர், ஒயிட்ஃபீல்டு வரைக்கும் கரெக்டாக 700 கிலோமீட்டர். நான் அதுக்கு மேலே 700 and something வந்துட்டேன். இவ்வளோ தூரம் 400 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு இன்னொரு 280 கிலோமீட்டர் போக மாட்டோமா. பொறுமையாக போனால் கூட 100லேயே போனால் கூட 3 மணி நேரம். 7, 8, 9 மேக்ஸிமம் 10. ஆனால் இங்கே மேடம் என்ன காமிக்கிறாங்க, 12:10 காமிக்கிறாங்க. 12:15 ஆகும்னு காமிக்குது, தெரியல, பார்ப்போம். வாவ், ஃபுல்லாக பயிர் நிலம், பச்சை பசேல், நடுவில் பெட்ரோல் பங்க். ஸோ நம்ம ஃபைனலி ரீச் ஆகிட்டோங்க. நைட் 1 o'clock ஆச்சு செக்இன் பண்ணேன். நான் செக்இன் பண்ணது இந்த ஹோட்டலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு லெவலில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம டயர்டாக இருக்கு, செம்ம டயர்டு. லைக் லாங் 12 hours 14 hours கிட்ட நான் அட் ஸ்ட்ரெச்சில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டேன். செம்ம பெயின். ஸோ 2 days 3 days நான் எங்கேயும் போகல, இங்கே இருக்கேன், எடிட்டிங் தான் பண்ணிவிட்டு வீடியோஸ் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கொடைக்கானல் ஊட்டி போகிற வீடியோஸ் சீக்கிரத்தில் வரும். இது ஜஸ்ட்டு பாஸ் தான். லைக் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி இங்கே ரெஸ்ட்டுக்காக இங்கே வந்தேன். ஸோ 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு எடிட்டிங் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஸோ வைல் ட்ராவலிங் மறக்காமல் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்து வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர். ஓகே, வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, சூப்பர் வீடியோ.